மிதுன ராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல் உச்சம் பெறும் செவ்வாய் மிதுன ராசிக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன? 60 வினாடியில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் அதிசயம் இதுதான். யாரும் சொல்லிடாத ஜோதிட ரகசியம் இதுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதே போல் இந்த செவ்வாயினுடைய உச்சத்தின் காரணமாக உங்களுக்கு 60 வினாடியில் என்ன அதிசயம் நிகழ வேணும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறும் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான பலன், யோகம், தோஷம் மற்றும் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்கு என்பது குறித்தான விரிவான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசி நேயர்களான உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாரா? அது உங்களுக்கு உண்மையிலேயே ராஜயோகமா இல்ல வாழ்க்கை முழுக்க கோபம் போராட்டமாக இருக்குமா? பல பேரு உச்சம்னா எல்லாருமே நல்லதுதான் நடக்கும் என்று நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையா அப்படி இருக்கிறதா? இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறும் செவ்வாய் அது தரும் நல்ல பலன்கள் என்ன, மறைக்கப்பட்ட எதிர்மறை பலன்கள் என்ன, யாருக்கு யோகம், யாருக்கு சோதனை, அனைத்தையுமே இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போகிறோம். அப்படிதான் இந்த செவ்வாய் கிரகம் என்ன என்று பார்க்கும்போது ஜாதகத்துல செவ்வாய் என்பது ஒருவருக்கு சக்தி, துணிச்சல், போராட்டம், கோபம், இரத்த சம்பந்தமான வேலைகள், நிலம், சகோதரர்களால் ஆதாயம், போலீஸ், ஆர்மி, இன்ஜினியர், சர்ஜன், அதே போல் ஸ்போர்ட்ஸ் மேன் பர்சன், இவங்க எல்லாருமே செவ்வாய் இவர்களுக்கு ரொம்ப முக்கிய கிரகமாக இருக்கும். இவர்களுடைய செவ்வாயினுடைய ஆதிக்கம் இவர்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் வாழ்க்கையில ஃபைட் பண்ணி எல்லா விதத்திலுமே உங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து மேலே வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் அவ்வளவு தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது. அவர்களுக்கு தைரியத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பல முன்னேற்ற பாதைகள் அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய இந்த ஆதிக்கம் அமையிருக்கு. அந்த வகையில செவ்வாய் உச்சம் பெறும் ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் உச்சம் பெறும் ராசியாக மகர ராசி அமைகிறது. இந்த மகர ராசியிலேயே செவ்வாய் தற்போது 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெற்று பலம் பெறுகிறார். மகரத்தின் அதிபதி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் டிசிப்ளின், அதே போல் பேஷன், கண்ட்ரோலுக்கு காரணம். அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபயர், நெருப்பு சம்பந்தப்பட்டவர். அதனால் அவர் எப்போதுமே அதிக கோபத்தோடு கொந்தளிப்போடும் இவர்கள் இருப்பார்கள். சனியை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல். இந்த இரண்டும் சேரும்போது அன்கண்ட்ரோல்டு எனர்ஜி இல்லைனா டிசிப்ளின்டு பவர் உருவாவது. அதனாலதான் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறும்போது மிதுனராசினியர்களான உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை எதிர்த்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய உள் மனதில் ஏற்பட்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க. அதே போல உச்ச செவ்வாய் தரும் நல்ல பலன்களாக எவை அமைகிறது என்று பார்க்கும்போது மகர ராசியில், அதாவது சனியினுடைய கிரகமான மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறும்போது உங்களுடைய நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்குங்க. நீங்க எப்போதுமே ஃபியர்லெஸ், அதாவது பயமில்லாத மனிதராக இருப்பீங்க. ஒரு பேரை நீங்கள் கைட் பண்ணக்கூடிய அளவிற்கு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும். அத்தாரிட்டி ஆஃப் பவர், அதாவது உங்களுக்கு முக்கிய பவர் கொடுக்கப்படும். கவர்மெண்ட் சப்போர்ட் உங்களுடைய முயற்சிகளுக்கு எப்போதுமே இருக்குங்க. குறிப்பா இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருந்தீங்க அப்படின்னா லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது இடம் வாங்குவது, விற்பது சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உண்டுங்க. எதிரிகளை தைரியமாக எதிர்கொள்ளும் மனசு இவங்க வாழ்க்கைக்கு ஈஸியா இருக்காது. ஆனால் எப்போதும் மேலே நோக்கி தான் போகும். அதாவது நீங்கள் என்ன முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுமே தவிர உங்களை தாழ்வைப்படுத்துவதற்கான வேலை இல்லைங்க. அதே போல மிதுன ராசினியர்களான நீங்கள் 28 வயதுக்கு அப்புறம் கரியர்ல சடன் growth வர்றதுக்கு ஃபுல்லா
நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பெரிய ஒரு காரணமாக இருப்பார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுல மறைமுகமான பல உண்மைகளும் நிறைந்திருக்குது. அதாவது எப்போதுமே உங்களுடைய முகபாவை ஒரு சீரியஸான ஒரு டென்ஷன்லயே இருக்க மாதிரி இருக்கும். இப்ப உறவு முக்கியமான விஷயம். உச்சம் பெற்ற செவ்வாய் இருந்தாலும் எல்லாமே பாசிட்டிவ் மற்றும் கிடைக்கும் என்று கிடையாதுங்க. நெகட்டிவான சில வேலைகளும் இருக்கும். அதாவது உங்களுக்கு அதிகப்படியான கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, குடும்ப நபராகவோ அல்லது வேலை செய்யும் சக ஊழியர்களிடம் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதே போல் ஈகோ ப்ராப்ளம், நான் ஏன் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவன் ஏன் எனக்கு முன்னாடி நான் ஏன் போய் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஈகோ ப்ராப்ளம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்களே போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வார்த்தைகளை விட இருக்கீங்க. அதனால் இது மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருங்க. ஏன் எதுக்குன்னே தெரியாம சக ஊழியர்களிடமோ அல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களிடம் வேலை பார்க்கும் ஊழியர்களிடம் தேவையில்லாமல் நீங்கள் சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதுக்கு முக்கிய காரணம் நீங்களா கூட இருக்கலாங்க. நீங்களா கூட இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்குது. ஆனால் நீங்கள் மற்றவர்களையே குறை சொல்லுவீங்க. உங்களுக்கு அதிகப்படியான பிளட் பிரஷர், அதாவது பிபி அதிகரிக்கும். இன்சூரன்ஸ் சான்ஸ் ஏற்படலாம். வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது. செவ்வாய் கண்ட்ரோல் இல்லாம போச்சுன்னா இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை இருக்குதாங்க செய்யும். அதே போல் இந்த நிலை உங்களுக்கு நீங்களே எதிரியாக மாறிவிடும் என்பதை கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 1ஆம் வீட்டில், அதாவது ஜென்ம லக்னத்தில் இருந்தால் செவ்வாய் இருந்தால் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, டாமினேட் நேச்சர் உங்களுக்கு இருக்கும். யாரையாவது நீங்கள் அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. அதே போல் 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அதிகப்படியான சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஃபேமிலி டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதன் காரணமாக மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்தால் மேரேஜ் ப்ராப்ளம், அதாவது திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படலாங்க. குடும்பத்தினருடன் ஈகோ கிளாஷ் மற்றும் பார்ட்னருடன் தேவையில்லாத பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு செவ்வாய் இருந்தால் உங்களுடைய கரியர்ல அதிகப்படியான வெற்றியை சந்திப்பீங்க. அத்தாரிட்டி பர்சனாக நீங்க செலக்ட் ஆகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமை அதிகரிக்கும். அந்த அளவிற்கு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் அவர்களுடைய பெயர் மற்றும் குடும்பத்தினருடைய பெயரும் வெளியே தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் சடனா, அதாவது தடாலடியாக ஒரு நல்ல முன்னேற்றம் கூட ஏற்படலாம். அதே அளவிற்கு டவுன் கூட ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் மற்றும் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. உச்ச செவ்வாய் நல்லதா கெட்டதா, இது இருக்கும் வீடுதான் முடிவு பண்ணுங்க. அதே போல் இந்த செவ்வாயினுடைய உச்சம் யாருக்கு ராஜயோகத்தை தர வல்லது என்று பார்க்கும்போது உச்ச செவ்வாய், சனி, குரு மற்றும் சூரியன், இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் ராஜயோக பலன்களை உண்டு பண்ணும். அதாவது எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம். அரசியல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இன்ஜினியரிங் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்துங்க. இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள், அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த ஃபீல்ட்ல உச்ச செவ்வாய் உங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அனைவருமே டாப்புக்கு போவாங்க. அதை பற்றி நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவிற்கு அவர்களுடைய முன்னேற்றமும் வளர்ச்சி அமையும் என்பதை கிரகநிலை தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அல்லது உச்ச செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அனுமன் மற்றும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.